தற்போதைய அண்மை செய்தியாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி ஏனமல் கோதாவரி ஆற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடும் நிலையில் ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி ஏனமல் கோதாவரி ஆற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடும் நிலையில் ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது. கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அக்பர். வணக்கம் அக்பர், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரி யானம் பிராந்தியத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள பத்ராச்சலம், தவிலேஸ்வரம் அணைகளில் நீர் மட்டம் உயர்ந்துள்ளது. உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் கோதாவரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் வருகை அதிகரித்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளான பிரான்சிபா, பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர், குருசம்பேட்டை, குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களில் வெள்ள நீர் உள்ளே புகுந்து வருகின்றன. தொடர்ந்து கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்த வண்ணம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் மோட்டார் மூலம் வெள்ள நீரை வெளியேற்றி வருகின்றனர். அதேபோல் புதுச்சேரியில் இருந்து மருத்துவ குழுக்களை வரவழைத்து மழைக்கால நோயிலிருந்து மக்களை காக்க துரித நடவடிக்கை எடுப்பது, போதிய மணல் மூட்டைகளை வைப்பது, படகு மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் ஆற்றில் வெள்ளம் கரைகளை தாண்டி விட்டதால் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தவும், ஆறு மற்றும் கடலில் மீன் பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அதாவது கழுகு பார்வை எனப்படும் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர்.